கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புனித வெள்ளி நாளில் உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை பாடுகளுக்குள்ளாக உட்படுத்தி கொண்டார் என்பதை குறித்து தியானித்து விட்டு இந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் செல்வோம். கர்த்தர் வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவராகிய இயேசு பாடுபட்டார்? இதை பேதுருவின் வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 42வது வசனத்தில் 4வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்களிலே நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க ஆண்டவர் இந்த காரியத்துக்குள்ளாக உட்படுத்தி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மாம்சத்தில் அவர் பாடுபடுகிறார். எதற்காக அவர் பாடுபட்டார்னா, அந்த பாவத்தை முற்றிலுமாக ஒழித்து அதை அப்புறப்படுத்தி நீக்குவதற்காக அவர் மாம்சத்திலே பாடுபட்டார். ஹல்லேலூயா. இச்சையில் வாழக்கூடாது. ஒரு மனுஷன் எப்பொழுதுமே இச்சையில் வாழக்கூடாது. அந்த இச்சையிலிருந்து மனுஷனை விடுவித்து அவனை புது சிருஷ்டியாக மாற்றி பாவத்தை எல்லாத்தையும் ஒழித்து விட்டு அவனை புது சிருஷ்டியாக மாற்றி தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவி அவனை சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பாவத்தையும் நீக்கி ஒரு மனுஷனை ஆண்டவருடைய இரத்தம் கழுவிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் இந்த பாவத்துக்கு எதிராக தொடர்ந்த ஒரு யுத்தம் என்று இந்த பேதுருவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 4:1-2 நாம் பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரிந்து கொள்ளுங்கள். பவுல் அழகாக இங்கே குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல பேதுரு குறிப்பிடுகிறார், இப்படிக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபடுகிறார். ஹல்லேலூயா. அவர் மாம்ச ரீதியான பாடுகளை சகித்து கொண்டார். இது எதற்காக என்று பார்க்கும் பொழுது நமக்காக தான். நம்முடைய பாவத்தை முழுவதுமாக அப்புறப்படுத்தி அதை நீக்குவதற்காக அவர் தன்னைத்தானே பாடுகளுக்குள்ளாக உட்படுத்தி கொண்டால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள. நமக்கும் கூட ஒரு முன்மாதிரியாக ஆண்டவர் வைத்து கொண்டு போகிறார். நாமும் கூட அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்கின்றது? அது போராடுகிற ஒரு சிந்தையாக காணப்படுகிறது. பாவத்தை எதிர்த்து ஆண்டவர் தொடுத்த ஒரு போராட்டம், பேட்டில் அகேன்ஸ்ட் சின் என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல பேதுரு நமக்கு சொல்லுகிறார். என்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இங்க இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்கிறான். ஹல்லேலூயா. அவன் இச்சையினால் எடுக்கப்பட்டு மனுஷன் இச்சைகளின்படியே அவன் பிழைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட இச்சை எங்கு பிரவேசித்து என்று பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவல் காலத்திலிருந்து மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் மூலமாக சிக்குண்டு மனுஷன் தவித்ததை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை அவர் துவக்கின காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசம் இருந்த நாட்களில் இந்த பிசாசானவன் ஆண்டவரை உபவாசம் செய்யும் பொழுது வந்து அவன் தொல்லைகளை கொடுத்து நாம் பார்க்கிறோம். அவன் எந்தெந்த காரியத்தை அவன் காட்டினான் என்றால் மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், அது மாத்திரமல்ல ஜீவனத்தின் பெருமையை காட்டி தான் இந்த பிசாசும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் பொழுது அதை தடை பண்ணத்தக்க காரியங்களை, இச்சைகளை அவன் புகுத்தினான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை கொண்டு, தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவனை துரத்தி விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம் மாம்சத்தின் நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்க வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டமான உலகிலே நாம் போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான், பாவத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்புவித்தார். தவிப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே
ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி என்பதற்கு எல் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. எல் என்றால் கடவுள் என்று பொருள். ஐ என்பது அங்கே இடத்துல ஒரு சஃபிக்ஸாக, அதாவது ஒரு வார்த்தையின் பின்னாக வருகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அதே வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் ஏலோயி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏலோயி என்பதற்கு அதுவும் கூட கடவுளை குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, அது அராமிக் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. எல்லாமே இந்த பிதாவை குறித்தே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஆனால் பிதாவோ தன்னுடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் என்னை கைவிட்டார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிற, பிதாவே என்னை ஏன் கைவிட்டு? இது ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே, ஒரு துயரத்தின் மத்தியிலே, தாங்கிக் கொள்ள முடியாத பாடுகளின் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. கைவிடுதல் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் சரி, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் சரி, நாம் மனுஷன் கூட பழகும் பொழுதும் சரி, ஒரு மனுஷன் கைவிட்டா, நம்ம அதிகமாக நம்புகிற ஒரு மனுஷன் கைவிட்டா அவருடைய மனம் எவ்வளவாய் புண்படும், அவருடைய மனம் எவ்வளவாய் வேதனைப்படும், அவருடைய உச்சக்கட்ட நிலைமை எப்படியா இருக்கும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் பிதாவும் கூட தன்னுடைய சொந்த மகனாக இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் கைவிட்டார். ஒரு நொடி பொழுது தன்னுடைய கண்ணை அவரை விட்டு நீக்கினார், மறைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யூதருக்கு ஒரு நாள் 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. அது நம்முடைய கடிகாரத்தின்படி பார்க்கும் பொழுது 3ஆம் மணி, அதாவது 3 மணின்னு சொல்லலாம். சாயங்காலம் 3 மணி வேளையில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மாலை 6 மணிக்கு இந்த யூதருடைய நாள் துவங்குகிறது. அது நம்முடைய நேரத்தின்படி 9ஆம் மணி நேரம் என்பது 3 மணியை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. அது சாயங்காலம் 3 மணியை குறிப்பிடுகிறது. நாம் நம்பும் பொழுது, நாம் நம்பினவர் நம்மை கைவிடும் பொழுது எப்படியெல்லாம் நாம் கஷ்டப்படுமோ, அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா தன்னை கைவிட்ட மாத்திரத்தில் அவர் மிகுந்த மனவேதனையோடு கூக்குரலிட்டு சத்தமிட்டு ஆண்டவர் துணிக்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதா தன் குமாரனை ஏன் கைவிட வேண்டும்? எதற்காக தன்னுடைய முகத்தை அவர் மறைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவானவர் இருக்கிறார். பிதா தன்னுடைய குமாரன் மேல மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கின்றார். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் பிதாவானவர் செய்கிறார். அவர்கள் தனியாகவே இருக்கல, அவர் ஒன்றாகவே இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. சிலுவையில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை. அது மாத்திரமல்ல, பேதுரு அந்த நேரத்தில் மறுதளிக்கிறான், யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறான். இப்படி தான் நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதனால் இவர் தவிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது பாருங்க. தான் கூட இருந்தவங்க, தன்னை நம்பினவங்க, தன்னுடைய பிரசங்கங்களை கேட்டவங்க, இவன் நம்மோடு கூட இருப்பான் என்று ஆண்டவர் நினைத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்பினவர்களே அவரை கைவிட்டார். அல்லேலூயா. அவர் பிதாவும் கூட தன்னுடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிதா தன் முகத்தை ஏன் மறைத்தார்? ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 22:1-2 கூட நாம் பார்க்கலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு ரட்சியாமலும் உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் எனக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை? ஏன் என்னை ரட்சிக்க நீங்கள் முன் வரவில்லை? நான் கதறுகிறேன். என்னுடைய வலிகளினால, என்னுடைய காயங்கள் நிமித்தமாக நான் கதறுகிறேன். எனக்கு தூரமாக இருக்கிறீர். என்னுடைய செவிகள் என்னுடைய சத்தத்தை கேளாமல் இருக்கிறது என்று இந்த இடத்துல அங்கலாய்ப்பின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். இந்த இடத்துல தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நேரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற வேண்டும் என்றதுக்காக தான் விதமான பாடுகளுக்குள்ளாக தன்னைத்தானே ஒப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் பிதாவானவர் தன்னுடைய முகத்தை தன்னுடைய குமாரனுக்கு மறைக்க வேண்டும்?
என்பதை குறித்து இப்பொழுது நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். பிதா பாவிகளை நேசித்தாலும் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பிதாவானவர் பாவிகளை நேசிக்கிறார், அவர் மனம் திரும்படிக்காக அவர் விரும்புகிறார். ஆனாலும் பாவத்தை வெறுக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தன்மேலே நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் சுமத்து கொண்டார். இதனால தான் பிதாவானவர் தன்னுடைய முகத்தை ஒரு இமைப்பொழுது அவர் மறைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயாவும் கூட ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 59:22 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்க்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன் ஆண்டவர் அந்த நேரத்தில் பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்றால் நம்முடைய பாவங்கள். ஹல்லேலூயா. நாம் செய்த பாவங்கள். மனுஷன் பிறந்த நாள் முதலே அவன் பாவத்தில் பிறந்தான். தாய் தன்னை பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறான் என்ற வசனத்தின்படி அவன் பாவத்தில் உழன்று திரிவதனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை எல்லாம் தன் மீது அவர் சுமத்தி கொண்டதுனாலே பிதாவானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனார். பாவங்களே பிதாவுக்கும் நமக்கும் ஒரு தடையை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஏதேன் தோட்டத்தில் பாவம் அங்கே பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். மனுஷனுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த துண்டிக்கப்பட்ட உறவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி நிமித்தமாக அந்த துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பித்து கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதறி அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வந்து அடிக்கப்பட்டு பாடுகளுக்குள்ளாக உட்படுத்தப்பட்டு தன்னைத்தானே ஜீவ பலியாக ஆண்டவர் ஒப்புக்கொடுத்தார் என்றால் அது உனக்காகவும் எனக்காகவும் மாத்திரமே. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசு வியாகுலப்பட்டு அழுகிறாரு. எங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனதளவில் காயப்பட்டிருக்கிறார், உடல் அளவில் காயப்பட்டிருக்கிறார். வலிகளின் நிமித்தமாக பாடுகளின் நிமித்தமாக அவர் கண்கலங்கி அவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42 44 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று இங்கே ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பாத்திரம், என்னுடைய ஜீவன் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் அது என் சித்தம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல. பிதாவே உம்முடைய சித்தம் என்னவோ அதற்கு நான் ஒப்புவிக்கிறேன், உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதன்படியே ஆக கடவுது என்று அவர் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிற சத்தத்தை நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று வசனத்தில் கூறப்படுகிறது. ஹல்லேலூயா. உடனே பாருங்க, குமாரன் வியாகுலப்பட்டு அழுகிறார். தேவதூதனை பிதாவானவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் வியாகுலப்பட தொடங்கின மாத்திரத்தில் அந்த தூதனானவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான், தேற்றினான் என்று வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கூட நாம் கஷ்டப்படும் பொழுது, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, ஒதுக்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் நாடியும் ஒரு ஏளனமாக துச்சமாக தூஷணமாக நான் நினைக்கப்படும் பொழுது அவர் நம்மை ஆற்றி அரவணைக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. உனக்காக ஒரு தூதனை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லின வசனத்தின்படி ஆண்டவர் நமக்காக வழக்காடி பரிந்து பேசி யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கின்றார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவர் அழுதாலும் சரிங்க, கண்ணீர் வடித்தாலும் சரி, பிதாவின் சந்நிதியில் நின்று அவர் வியாகுலப்பட்டு அழுது தன்னுடைய வேர்வை பாருங்க ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்ததான். ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்தாரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய ஜீவன் தன்னை விட்டு நீங்க போகிறது, அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்க போகிறது என்று நன்றாய் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரு நொடி பொழுது பிதாவானவர் அவரை கைவிடுவார் என்பதும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கின்றார். அவர் தன்னைத்தானே ஏன் ஒப்பு கொடுத்தார்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் ஆண்டவராக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தானே ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மிஷனரி குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ஸ்காட்லாண்டில் பிறந்த ஒரு மனுஷனாக காணப்பட்டாலும் ஆப்பிரிக்கா தேசத்தில் சென்று பாருங்க தன்னுடைய ஜீவனையே கொடுக்க அவர் முற்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு அன்பில்லாத ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்கிற மத்தியில் அவர் அங்கே ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஜனங்க அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவருடைய அன்பை குறித்து எப்படியாவது அவருக்கு சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாம அவர் போயிட்டு அந்த இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஜீவன் கூட அதே ஆப்பிரிக்கா தேசத்தில் தான் அவர் இறந்தார் என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ள வர வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ள வர வேண்டும், போராடுகிற சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். பேதுரு சொல்லுகிறபடி இப்படிப்பட்ட சிந்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கெத்செமனே பூங்காவில் அழுத சத்தம் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக கழுவி நம்முடைய விடுதலை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எல்லாமே நமக்காக தான் அவர் செய்து முடித்தார். இப்பொழுது பிதாவின் வலது பாசத்தில் வீற்றுக்கொண்டு அவர் உனக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எதையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் விசுவாசிக்கும் பொழுது அவர் சகலத்தையும் நன்மையாக மாற்றி தருவார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, அருமையான ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த புனித வெள்ளி நாளில் கூட அப்பா உங்களுடைய வார்த்தையை பேச அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை காலங்களையும் சமயங்களையும் கொடுத்ததுக்காக கொடான சோத்திரங்கள் எடுக்கிறோம். அப்பா சோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய சிலுவை பாடுகளை தியானிக்குவோம். அப்பா சோத்திரம் தகப்பனே, அப்பா நீர் ஆண்டவரை தவித்ததையும் அங்கலாய்த்ததையும் நீங்கள் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அப்பா சோத்திரம் ஆண்டவரை பிதாவின் சித்தத்துக்கு அப்பா நீங்கள் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்திருந்து அப்பா உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக ஆண்டவர் எங்கள் பாவத்தை கழுவதற்காக நீங்கள் ஆண்டவரையே கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துங்க. அப்படி எங்களை மீட்டு கொண்டீங்க, எங்கள் பாவத்தை முற்றிலுமாக கழுவி பரிசுத்தமாக மாற்றினீங்க, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்நாட்களே ஆண்டவரே அப்பா இனிமையாக ஆண்டவரை நன்றாக மாற்றினீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேல் தகப்பனே உம்முடைய ஆண்டவர் வார்த்தைக்கு செவி சாய்த்து அப்பா சோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்ட பாடுகளை ஆண்டவர் சிலுவையில் அப்பா சகித்து கொண்டீரோ அப்படியாக தகப்பனே எங்களுக்கு வருகிற பாடுகளை நாங்கள் சகித்து அதை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே.